So how long have you been in Auroville and what's the specialty of Auroville? Sir, is there any specific strategy or vision behind you establishing your office in Auroville? Sir, among all the previous and ongoing projects, which one is the closest to your heart? Why should investor choose your project rather than other projects in the market? Vanakkam. வணக்கம். எப்படி இருக்கீங்க? All good. How about you? I'm doing very well, thank you. How is my Tamil? Great. Thank you. Hi everyone, welcome to the new episode of Millionaire Landmark Realtor. Let's jump into the questions. So how long have you been in Auroville and what's the specialty of Auroville? Auroville நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டேன். நிறைய ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணியிருக்கேன். Auroville நம்ம மெயினாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசன் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். Aurovilleன்றது பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஒரு வேர்ல்டுலேயே ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரீன் கம்யூனிட்டி, யூனிவர்சல் டவுன்ஷிப். மதர் Auroville நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ரிலீஜியஸாக அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட வாழ்வியல் முறையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி Auroville நீங்கள் ஒரு இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் பர்டிகுலர்லி ரியல் எஸ்டேட் சார்ந்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். Auroville நீங்கள் ஒரு வேர்ல்டோட எல்லா ஆர்கிடெக்சரோட இன்புட்டும் இங்கே இருக்குது. ஏன்னா நிறைய பில்டிங்ஸ் நீங்கள் வேர்ல்டு வைட் ட்ராவல் ஆனவங்க Auroville நிறைய அந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் பார்க்க முடியும். செகண்ட் திங் லேண்ட்ஸ்கேப். தேர்டு இது ஒரு சஸ்டைனபிளான ஒரு க்ரீன் கம்யூனிட்டின்னா Auroville 20 கம்யூனிட்டிஸ் இருக்குது. Sir, is there any specific strategy or vision behind you establishing your office in Auroville? Auroville நான் மெயினாக ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் நிறைய குரூப் ஆஃப் வெல் நாலேஜ்டு பீப்புள் Auroville இருக்காங்க. ஸோ அவங்களாண்ட நிறைய பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆர்கிடெக்ட்ஸு, லேண்ட்ஸ்கேப்பு, ஃபாரஸ்ட்டு டெவலப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நமக்கு நிறைய பேரோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே நான் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணும்போது நான் பேன் இண்டியா கிளைண்ட்ஸ்க்கு அங்கே ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டும் அவங்க Auroville பார்க்குற விதம், Auroville எவ்வளோ வேல்யூ, Auroville ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருந்தால் எப்படி ஒரு ஃபேஷனேட்டடான கம்பெனியாக க்ரோத் ஆக முடியும் அப்படின்ற விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். Auroville ஈஸியாக நம்ம ஒரு வெல் நாலேஜ்டு பீப்புளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களாண்ட நிறைய டிஸ்கஷன் பண்ண முடியும். அவங்களாண்ட ஆக்சஸபிள் க்ளோசஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ என்னோட நேச்சுரல் ரெலவெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்க்கான எல்லா இன்புட்டும் அங்கே இருக்குது. ஸோ அதனால் என்னோட ஆஃபீஸை நான் Auroville பொசிஷன் பண்ணேன். Sir, could you please tell me about your ongoing and upcoming projects in Auroville and Pondicherry? Auroville நான் ஃபஸ்ட்டு அங்கே நான் டீல் பண்ணதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இது எல்லாமே ஃபாரினரோட பில்டிங்ஸு, பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர்ஸ், இதெல்லாம் எனக்கு டீல் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. இது நான் பேன் இண்டியா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாருக்குமே நான் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணியிருக்கேன். Aurovilleன்றது பார்த்திங்கன்னா குளோப். மெயினாக அந்த குளோபில் இருந்து உங்களுக்கு ஒரு சர்டன் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ரீன் பெல்ட்டுன்னு அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது உள்ள ப்ரைவேட் லேண்டு இருந்தாலுமே கூட நீங்கள் அந்த ப்ரைவேட் லேண்ட்லாம் போயிட்டு பை பண்ணி நீங்கள் பில்டிங்ஸு அந்த மாதிரி அர்பனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது பண்ணவும் கூடாது. ஏன்னா அந்த தீமை நம்ம யாருமே கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் Auroville மொத்தம் ஒரு 20 கம்யூனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 20 கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் லேண்ட் பை பண்ணுறதுன்றது பாசிபிள் கிடையாது. நீங்கள் Aurovilleன்னா ஆகணும், அதுக்கு 1 இயர் அப்சர்வேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் Aurovilleனா கன்வெர்ட் ஆன பிறகு தான் உங்களுக்கு Auroville அப்பார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த சஸ்டைனபிள் க்ரீன் கம்யூனிட்டியில் உங்களால் லேண்ட் பை பண்ண முடியாது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோடய கிளைண்ட்ஸு நிறைய பேர் இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் Aurovilleோட தீம் அஃபெக்ட் பண்ணாமல், Auroville அந்த க்ரீன் பெல்ட்டுக்குள்ளே நம்ம லேண்ட் எதுவும் ட்ரேட் பண்ணாமல் நான் வெளியில் ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கான லேண்ட்ஸ் ரொம்ப சிவியராக ஒரு 3 இயர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு Auroville அட்ஜாயினில் ஒரு 3 சைட் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சது. அதோட எஸ்தட்டிக்கு அகென்ஸ்டாக போயிட்டு நம்ம எதுவும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் Aurovilleக்கு பாலிசி அண்ட் Auroville தீமுக்கு அகென்ஸ்டாக எதுவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சுவலாக Auroville ஃபுல்லாக ரெட் சாயில் தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு ஆஃப்ரிக்கன் மட் ரோட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. நம்ம ஏன் ஒரு ஆஃப்ரிக்கன் தீம் பேஸ்டு, ஆஃப்ரிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட் ரோடு இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும், உங்களுக்கு அது பார்க்குறது ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம Auroville ஏன்ஷியன் எர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு
சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டை நான் எப்படி அதை ஒரு கம்யூனிட்டி ஒரு பாலிசி பேஸ்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மட் ரோடு இருக்கும், ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி கஃபே இருக்குமோ அந்த மாதிரி கஃபே இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்கும், நிறைய நேச்சுரல் ஹெவி போல்டர்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆஃப்ரிக்கன் பெயிண்டிங்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரல் பெயிண்டிங் பண்ணணும். அதோட லேண்ட்ஸ்கேப்பு அந்த கம்யூனிட்டியில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வாங்கி வில்லா தான் மெயினாக ப்ரிஃபரபிளாக வாங்குகிறாங்க. ஸோ அந்த வில்லாவுமே நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறோம். உள்ளே வந்து கண்டெம்பரரி பில்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து கட்டி, ஸோ அதோட எஸ்தட்டிக்கை அதோட தீமை கொலாப்ஸ் பண்ணாமல் ஆரோவில் எப்படி ஒரு பாலிசி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு க்ரீன் சஸ்டைனபிள் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக பின் டு பின் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பில்டிங்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் உள்ள அலோடு, உள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜும் இருக்குது. வந்து நீங்கள் வந்து ஒரு ரிதமிக்கான மியூசிக்ஸ் மட்டும்தான் வந்து அலோடு, டிஜேயிங்க அந்த மாதிரி வந்து நாய்ஸி எந்தவித ஆக்டிவிட்டீஸுக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. மற்ற ப்ராஜெக்ட்ஸில் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராஜெக்டில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா நார்மல் லேஅவுட்டாக இருக்கும், ஒரு ஃபார்ம்லேண்ட் கான்செப்டாக இருக்கும். அந்த ஃபார்ம்லேண்ட் கான்செப்டில் உங்களுக்கு பில்டிங்ஸ் வந்து ஒரு வேறு பில்டிங் வேறு ஆர்கிடெக்சர் வரும்போது அது வந்து ஒரு தீம் பேஸ்டோ ஒரு சஸ்டைனபிளாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு தீமு ஒரு பாலிசியை ஒரு எஸ்தட்டிக்காக நம்ம டெவலப் பண்ணும்போது இன் ஃப்யூச்சரில் ஆரோவில் மாதிரியே 20 கம்யூனிட்டி இருக்குன்னா 21வது கம்யூனிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஆரோவிலுக்கு எந்த வேல்யூ இருக்கும் அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கும் வேல்யூ இருக்கும். நம்ம கிட்ட இப்போ பை பண்ணுற க்ரௌடே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஆரோவில்லோட நேச்சருக்கு அகென்ஸ்டாக இல்லாமல் ஆரோவில் மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட்ஸு, ஆரோவில் தீம் பேஸ்டே ஒரு ப்ராஜெக்ட்ஸு இதை பண்ணதால் அவங்களுக்கு அந்த வேல்யூ அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சாதாரண பையர் அதை வேல்யூ பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு விஷன் இருக்கிறவங்க, ஒரு ஃபேஷனேட்டடான பீப்புள், ஒரு எஸ்தட்டிக்காக இருக்கணுன்றவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதோட க்ரோத் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் டீல் பண்ணுற லொக்கேஷன்லாம் 2010 to 13 அந்த பீரியடில் ஏக்கரோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா பர் ஏக்கரோட காஸ்ட்டே 20 lakhs தான். பட் இப்போ வந்து 5 CR போகுது பர் ஏக்கர். அதுக்கே லேண்ட் வந்து இல்லை. ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி அந்த லொக்கேஷனை இன்னமும் வேல்யூ ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சர் வேல்யூ வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற ப்ராப்பர்ட்டி பார்க்குறத விட இதில் உங்களுக்கு அதிகமான growth இருக்கும். Sir, among all the previous and ongoing projects, which one is the closest to your heart? Could you please share me the memories and emotions behind the project? நான் வந்து ஒரு மரக்காணம் ஸ்ட்ரெச்சில் ஒரு கோஸ்டலில் ஒரு ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம ஒரு எஜிப்தியன் டெசர்ட் வில்லேஜ்னு ஒரு 2000 இயருக்கு முன்னாடி எஜிப்தோட ஒரு டெசர்ட் வில்லேஜ் மாதிரி அந்த பீரியடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கோஸ்டலில் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிட்டு அதில் வந்து நமக்கு ஒரு எஜிப்தில் எப்படி ஒரு மாஸ்டர் டவுன் இருக்கும், எப்படி ஒரு வில்லேஜ் இருக்கும், ரெசார்ட்டிக்கு இருக்கும், பஜார் இருக்கும், ஒரு ஹிடன் பீச் எப்படி இருக்கும் அந்த பீரியடில். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறா வீடு, அந்த புறாவுக்கு வீடு வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஒரு 2000 இயர் பேக்லாம். ஸோ அதில் வந்து ட்ரைபல் ஏரியா, ஸ்பிரிச்சுவல் ஏரியா, இந்த ஷாப்ஸ்லாம் கூட நாங்கள் வந்து அந்த பீரியடில் என்ன ஷாப் இருக்கும் உங்களுக்கு வந்து லெதரு, ஸோ அந்த டைமில் பெர்ஃப்யூம், அந்த மாதிரி அந்த எஸ்தட்டிக் பீரியடில் என்ன இருந்ததோ அந்த மாதிரியான ஃப்ளேவரில் ஒரு எஜிப்தோட என்ட்ரன்ஸு, அதை நீங்கள் வந்து ஒரு 2000 இயர் வந்து பேக்கில் வந்து கஸ்டமரை ரீகால் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸு. அது வெரி ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து வெரி க்ளோஸ் டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் ஆரோவில்ல இருக்கேன்னா அங்கே உள்ள ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்டு பீப்புள் எல்லாரையுமே அந்த எஜிப்தியன் டெசர்ட் வில்லேஜை டிசைன் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஒரு 1 year 1.5 yearsக்குள்ள மார்க்கெட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா அது வந்து டூரிசம் பேஸ்டு சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸு, டூரிஸ்டம் பேஸ்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் என்னோட கெரியரில். மீன் டைம் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி இடையிலுமே இந்த மாதிரியான ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் ஒரு பேன் இண்டியா வந்து ஃபேமஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரீச் இருக்கும். ஆரோவில் எப்படி பேன் இண்டியா பீப்புள் பை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதை வந்து ஒரு பேன் இண்டியா ஆடியன்ஸ்க்கான ஒரு பையருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம அதை வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. Sir, how do you envision Puducherry Auroville region 5 years from now? ஆரோவில் வந்து ரொம்ப காலமாகவே நல்ல டூரிசம் பொட்டென்ஷியலான ஏரியா.
ஆனால் ரீசெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010-15 பீரியட்லாம் பர் வீக்கெண்ட் வந்து ஒரு 2000 பீப்புள் வருவோம். இப்போ 10,000 பீப்புள் அரைவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க அக்காமடேஷனும் வந்து நீங்கள் ஆரோவில்லில் வந்து வெரி குட் பிஸ்னஸ். ஸோ அங்கேயுமே வந்து இந்த எஸ்தட்டிக் ஸ்டைல் ஆஃப் ஸ்டேஸ்க்கெலாம் நல்ல ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஏர்பிஎன்பியில் கொடுக்குறாங்க. சீசனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 365 டேஸ் இருக்குன்னா ஒரு 250 டேஸ் சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும் அக்காமடேஷன். இதுமாதிரி ஆரோவில் மட்டும் கிடையாது, ஆரோவில் பாண்டிச்சேரிக்கு வெரி க்ளோஸ் பார்டரில் இருக்கிறதால ஆரோவில் வருவாங்க. மீன் டைம் அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒயிட் டவுன் ஒரு ஹெரிட்டேஜ் டவுன் இருக்குது. ஸோ அங்கே நிறைய வந்து ஒரு எஸ்தட்டிக் கஃபேலாம் இருக்குது. ஆரோவில்லையுமே நிறைய கஃபே, அவங்க இன்னும் ஒரு டூரிசம் வர்றதுக்கான கஃபே, தெரபி, யோகா, ஆர்கிடெக்ட் லேர்னிங், லேண்ட்ஸ்கேப் லேர்னிங், அது ஒரு தன்னோட வாழ்வியல் முறைகளில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரோவில் வருவாங்க. ஸோ ஒரு கோவா வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருந்ததோ அந்த அளவுக்கு ரீசெண்ட்லி வந்து ஆரோவில் அண்ட் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பாறு, இந்த லொக்கேஷன் போட் ஹவுஸ், சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ், இந்த லொக்கேஷன்லாம் வந்து ரெசார்டிக்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் அங்கே தான். ஸோ இங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்து. டூரிசம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஆரோவில்லில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டு க்ரோத் ஆன மாதிரி நான் பார்க்கல. நான் லாஸ்ட் 12 இயர்ஸாக அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு ஆரோவில்லில் அந்த மெயின் மேங்கோ ஹில்ஸ் ரோடு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஏரியாலாம் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ கமர்ஷியல் ஏரியாலாம் தனியாக இருக்குது. கமர்ஷியல் வேல்யூவும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 rupees வரைக்கும் பர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மேங்கோ ஹில்ஸ் ரோடும் அப்படி தான். பர் இயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 500-700 ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். மற்ற அவுட்டர்லேயும் உங்களுக்கு வந்து ஏக்கரோட காஸ்ட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பையர்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல போனால் பாண்டிச்சேரி, சென்னை பேஸ்ட் பையர்ஸ் கம்மி. அதர் ஸ்டேட் பீப்புள் தான் இங்கே வந்து அதிகமாக பை பண்ணுறாங்க. ஏன்னா ஆரோவில் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுது அதோட தீமை, அங்கே உள்ள ஃபுட் மெயினாக. மற்ற ஃபுட் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயங்களுமே அங்கே டூரிசம்கான ஸ்கோப்பாக இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஆரோவில்லில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேண்ட் பேங்க்கும் மோர் தென் ஒரு ஆரோவில் இன் அரவுண்ட் ஒரு 5,000 to 7,000 ஏக்கர்ஸ் லேண்ட் பேங்க் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க, அக்காமடேஷன் டெவலப்மெண்ட்டாக டெவலப் பண்ணுவாங்க, லீஷர் ஹவுஸாக டெவலப் பண்ணுவாங்க, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஆரோவில்லோட க்ரோத் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் மற்ற ரியல் எஸ்டேட் லொக்கேஷன்ஸ், மற்ற ஏரியா ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிறத விட ஆரோவில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கேல்குலேட்டிவாக சொல்லப்போனால் எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஆரோவில்லில். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் வெரி வெரி சேஃப். உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆரோவில்லில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா. In terms of real estate, tourism, lifestyle and investment opportunity, ஆரோவில்லில் டூரிசமோட அரைவல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 250 to 300 டேஸ் வந்து அரைவல்ஸ் நல்லாயிருக்கும். அது ரெயின் சீசனாக இருக்கட்டும், சம்மர் சீசனாக இருக்கட்டும், அரைவல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ப்ரிஃபரபிளி வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி கான்செப்ட் அங்கே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃப்ரெஞ்ச் வில்லா இந்த மாதிரியான ஒரு நல்ல வெல் லேண்ட்ஸ்கேப்டு, நல்ல ஃப்ரெஞ்ச் லேண்ட்ஸ்கேப்பு, ஒரு நல்ல எஸ்தட்டிக்கான பில்டிங்ஸ் இருக்குன்னா நல்ல ரெண்டல் பொட்டன்ஷியல். உங்களுக்கு புக்கிங் 6 months முன்னாடியே மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ப்ரியாரிட்டிஸ் வைஸ் பண்ணி கஸ்டமர் வந்து புக் பண்ணி வந்து ஸ்டே பண்ணுறாங்க. உங்களுக்கு ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஆரோவில்லில் வந்து உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. மீன் டைம் வந்து மந்த்லி ரெண்டலும் இருக்குது. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்தட்டிக் ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைல் ஆஃப் பில்டிங் இருக்குன்னா, ஃபாரினர், வெளியிலேருந்து வரவங்க, என்ஆர்ஐஸ், இவங்க வந்து மந்த்லி பேஸ்டு 11 months, 1 year, 2 years அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நார்மல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஒரு 15,000 20,000 போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆரோவில்லியே கொஞ்சம் ரிமோட்டில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டவுன் மாதிரி அர்பனைஸ் ஆன இடங்களை சொல்கிறேன். அங்கே 15,000 20,000 போகும். அதே ப்ராப்பர்ட்டி அங்கேருந்து ஒரு 500 meter 1 kilometer டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அது ஆரோவில்லில் இருக்குன்னா, இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்லாம் இருக்குன்னா
1.5 lakhs பேர் பண்ணுவோம், 1 lakh பேர் பண்ணுவோம், மந்த்லி தயாராக இருக்காங்க. டெய்லி பேஸ்டு, வீக்கெண்ட் பேஸ்டு இன்கமும் உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஃபுல் ஆக்குபென்சி வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு பர் மந்தில் வந்து ஒரு 20 to 25 months டேஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங் வந்து ஒரு எஸ்தட்டிக்காக ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்ரி லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடான ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பற்றி நம்ம ஒரு வெளில யோசிக்கவே வேண்டியது கிடையாது. Why should investor choose your project rather than other projects in the market? ஒரு இடத்த வாங்குவாங்க, லேஅவுட் போடுவாங்க, உடனே அதை வந்து சைனிங் போர்டு வச்சு ஏர்போர்ட் வருது, ரோடு வருது, பக்கத்தில் மால் வருது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டே ஒன்னே என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராஃபிட் பார்க்குறாங்களோ போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒரு தீம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பாலிசி செட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணோன்னா அப்ரூவல்ஸு, எந்த மாதிரி பில்டிங்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணணும், எந்த மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எந்த மாதிரி ஒரு ரெண்டல் ரெவென்யூ சோர்ஸாக விரும்பினாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏர்பிஎன்பியோட டைப் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க மிடில் சேல் பண்ணாலும் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கஸ்டமர் வராருன்னா அவருக்கு வந்து 2 விஷயம் வந்து அவருக்கு வந்து சிக்கல் இருக்குது. ஒன்று, ஒரு நல்ல இடம் சூஸ் பண்ணுறது. ஒரு நல்ல இடம் அமைஞ்சால் அதில் ஒரு ஆர்கிடெக்டை டிசைன்ஸ் வாங்கி அதை லேபர் சோர்ஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் அதை என்டையர் அதை வந்து ஒரு வேல்யூபுளான அசட்டாக போய் அவங்க ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேமில் வந்து லேண்ட் வாங்கும்போது நம்ம வந்து பென் டு பென் வந்து நம்ம அவங்களுக்கு மானிட்டர் பண்ணுறோம், அவங்களோட ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணுறோம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சைஸ் பண்ணுறோம், அந்த மார்க்கெட்டில் வேல்யூபுளான ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறோம். ஸோ அதனால் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபேஷனேட்டடான பீப்புள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நாலேஜ் இருக்கிறவங்க, ஒரு லாங் ரனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வேல்யூபுளான ஒரு அசட்டு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஒரு அசட் இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி பீப்புள் தான் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃபேஷனேட்டாக பீப்புளும் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் எங்களோட ஸ்டைல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சராசரி பீப்புள் வந்து அவங்க லேண்ட் வாங்கிக்குவாங்க, லேண்ட் வாங்கிட்டு அது ப்ரைஸ் எப்போ ஏறுதோ அப்போ நம்ம சேல் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் ப்ரைஸ் வரும்போது சேல் பண்ணிக்கலான்றவங்க வேறு. நம்மக்கிட்ட வாங்குறவங்க வாங்கினாங்கன்னா அடுத்த 3 yearsல அதில் வந்து நாங்கள் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து எஜுகேட் பண்ணுறோம், எந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் அதை ரெண்டல் ரெவென்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் லீஷராக வச்சுக்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப். ஸோ இதை நம்ம வந்து அவங்கள கிளியராக எஜுகேட் பண்ணுறதுனால அவங்க ப்ராப்பர்ட்டி லேண்ட் பை பண்ண உடனே அவங்க வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இமீடியட்டாக வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இப்போ ஒரு நார்மல் இன்வெஸ்டர் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ப்ரைஸிங் வருமோ அதை நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 yearsலேயே வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நான் லேண்டாகவும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப செலக்டிவாக நம்ம ஒரு நேச்சுரலான லேண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதால லேண்டோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணவரோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம ப்ராப்பர்ட்டியும் கம்பேர் பண்ணால் மோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். Now let's end this episode with rapid fire question. Let's go. Sure. Business in one word. Group of knowledgeable people involved. Favorite architect. Abba Naren, Lamba, Brinda Somya. Favorite landscaper. Jafari Baba. Okay. Favorite space you love to stay. Gimsar Village Resort in Rajasthan Desert. What does God mean to you? Great thinking and execution. Well, it does not really end here. We do have a lot of knowledge to share. We will get back to you again. Thank you. Thank you very much.